ஹாய் கைஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது Firebase Web Hosting பற்றி பார்க்க போகிறோம். இப்போ Firebase அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து கூகுள் ப்ரொவைட் பண்ணுற ஒரு ப்ராடக்ட், அது ஒரு வெப்சைட்டு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள்கிட்ட ஒரு வெப் ஹோஸ்டிங் வந்து நீங்கள் ஃப்ரீயாக அப்லோட் பண்ணணும், அது ஸ்டாட்டிக் பேஜாக இருக்குது இல்லை டைனமிக் பேஜாக இருக்குது, அதை வந்து ஹோஸ்டிங் பண்ணணும் அப்படின்னா நிறைய பெய்டு வெப்சைட்ஸ் இருக்குது. ஸோ ஃப்ரீயாக கூட சில வெப்சைட்ஸ் இருக்குது. இங்கே நான் Firebase வச்சு நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு ஸ்டாட்டிக் வெப் பேஜை எப்படி ஹோஸ்டிங் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. ஸோ இப்போ firebase-tools.com அப்படின்னு இருக்குது. இந்த URL நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட கூகுள் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி வச்சுருங்க. ரைட் டாப்பில் கோ டு கன்சோல்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு Firebaseோட கன்சோலுக்கு போகும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ ஆட் ஏ நியூ ப்ராஜெக்ட்னு இருக்கும். அதில் போய்ட்டு இந்த ப்ராஜெக்ட் வந்து என்னோடய யூடியூப் சேனல் ரிலேட்டடு. ஸோ அதனால் நான் வந்து என்னோடய யூடியூப் சேனலோட நேமை போட்டுக்கிறேன். ஸோ ப்ராஜெக்ட் நேம் கொடுத்தாச்சு. ஸோ ப்ராஜெக்ட் நேம் ஜென்ரேட்டர், அதாவது இதுதான் உங்களோட ப்ராஜெக்ட் ஐடி, கூகுளோட ப்ராஜெக்ட் ஐடி. கண்டினியூ கொடுக்குறேன். ஸோ இப்போ உங்கள் என்ன கேட்கும் அப்படின்னா, கூகுள் அனலிட்டிக்ஸ்லாம் இந்த ப்ராஜெக்ட்டில் யூஸ் பண்ண போகிறீங்களா, ஸோ அதோட ப்ராடக்ட்ஸ்லாம் எனேபிள் பண்ணணுமா அப்படிங்கிறது தான் இங்கே கேட்குது. ஸோ வேணும் அப்படின்னா நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இங்கே எனேபிள் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுக்குறேன். தென் ப்ராஜெக்டை செலக்ட் பண்ணணும். ஸோ டிஃபால்ட் அக்கௌண்ட் ஃபார் ப்ராஜெக்ட்னு இருக்குது, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு நான் ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, ப்ராஜெக்ட் கிரியேட் ஆகிடுச்சு. கண்டினியூ கொடுக்குறேன். இப்போ உங்கள் ப்ராஜெக்ட் கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ ஆண்ட்ராய்டு, iOS இல்லை வெப் ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸ்னால் நீங்கள் அதுக்கான ப்ராஜெக்ட்ஸை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இதை நம்ம லேட்டராக வேறு வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ Firebase ரிலேட்டட் வீடியோஸில் பார்க்கலாம். இங்கே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா டெவலப்புங்கிற மெனுவில் ஹோஸ்டிங்னு இருக்கும். ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு கெட் ஸ்டார்டட் அப்படிங்கிறதுக்கு அதை கிளிக் பண்ணுறேன். ஸோ இதில் இருக்க இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி என்கிட்ட இருக்கிற டெம்ப்ளேட்டை நான் ஷோ பண்ணுறேன். ஸோ என் டெம்ப்ளேட் பார்த்திங்கன்னா சிம்பிள் ஒரு HTML டெம்ப்ளேட் தான். ஸோ அசெட்ஸு, இமேஜஸ் எல்லாமே இருக்குது. இது என்னுடைய யூடியூப் சேனலுக்கான ஒரு டெம்ப்ளேட் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த டெம்ப்ளேட்டை தான் நம்ம இப்போ Firebase ஹோஸ்டிங்கில் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ Firebase ஹோஸ்டிங்கை அப்லோட் பண்ணுறதுக்கு நான் இன்னும் ஒரு எம்டி ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். CMD அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு அப்படியே என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா கமெண்ட் ப்ராம்ப்டில், அதாவது டெர்மினலில் அந்த பர்டிகுலர் ஃபோல்டரோட பாத்து இங்கே உங்களுக்கு விசிபிள் ஆகும். ஸோ இந்த பாத்தில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, npm இன்ஸ்டால் Firebase Tools அப்படின்னு இருக்குது. அதாவது npm அப்படிங்கிறது நோட் பேக்கேஜ் மேனேஜர். ஸோ இப்போ என்ன பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா, Firebase Toolஸை இன்ஸ்டால் பண்ண சொல்கிறாங்க. என்கிட்ட ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகிருக்கு, இருந்தாலும் அந்த கமெண்ட் உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். Firebase-tools. ஸோ ஃபஸ்ட்டு Firebase Tools இன்ஸ்டால் பண்ண பிறகு நெக்ஸ்ட் கொடுங்க. அதுக்கப்புறம் Firebase வழியாக நம்ம லாகின் பண்ணணும். அப்டேட் ஆகிடுச்சு. ஆல்ரெடி என்கிட்ட Firebase Tools இன்ஸ்டால் பண்ணி இருந்திருக்கேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா 63 பேக்கேஜஸ் வந்து ஆட் ஆகிருக்கு. அதேமாதிரி 52 பேக்கேஜஸ் ரிமூவ் ஆகிடுச்சு. ஓகே, Firebase Tools ரெடி. அடுத்ததாக என்ன பண்ணணும் அப்படின்னா, Firebase லாகின் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா, எந்த கூகுள் அக்கௌண்ட்டில் Firebase ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கீங்களோ அந்த கூகுள் அக்கௌண்ட்டை இப்போ மேப் பண்ண போகிறோம். இங்கே வந்து allow Firebase to collect your information சொல்லுது. ஜஸ்ட் எஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. இப்போ உங்களுக்கு ப்ரௌசரை ரீடைரக்ட் ஆகும். ஸோ நான் என்னோடய கூகுள் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ ஆத்தென்டிகேஷனில் கேட்கும். அலோவ் கொடுத்தீங்க அப்படின்னா லாகின் ஆகிடும். ஓகே, அடுத்ததாக என்ன பண்ணணும் அப்படின்னா, Firebase init அப்படின்னா Firebase ப்ராஜெக்டை இனிஷியேட் பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த டைரக்டரியில் இப்போ எம்டி டைரக்டரியாக இருக்குது. என்னோடய ஃபோல்டர் வந்து எம்டியாக இருக்குது. ஸோ அந்த ஃபோல்டரில் தான் நான் வந்து Firebase initனு கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல நம்ம Firebase ப்ராஜெக்டை இனிஷியேட் பண்ணுறோங்கிறது தான் இந்த கமெண்ட்டுக்கான மீனிங். ஓகே, இப்போ என்னென்னா ஐ ரெடி டு ப்ரொசீட்னு கேட்கும். எஸ் கொடுங்க. ஸோ இப்போ என்ன ஃபங்க்ஷனாலிட்டி, அதாவது என்ன ஃபீச்சர் இதில் பண்ண போகிறீங்க Firebaseல அப்படிங்கிறது தான் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். டேட்டா பேஸா
இல்லை ஃபைபேஸ் ஸ்டோரா, ஃபங்க்ஷனா, ஹோஸ்டிங், ஸ்டோரேஜ் எல்லாமே இருக்கும். நான் இதில் ஹோஸ்டிங்கிறதுனால அதை செலக்ட் பண்ணி ஸ்பேஸ் பார் தட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஹோஸ்டிங் மட்டும் செலக்ட் ஆகிருக்கும். இல்லை நீங்கள் டேட்டா பேஸையும் டைனமிக்காக வெப்சைட் வச்சுருக்கீங்க, அந்த ஃபைபேஸ் ரியல் டைம் டேட்டா பேஸ்லேருந்து டேட்டாவை எடுத்து உங்களோட வெப்சைட்டில் ஹோஸ்டிங் பண்ண வெப்சைட்டில் காட்டணும் அப்படின்னா அது டைனமிக் வெப்சைட்டாக இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் டேட்டா பேஸையும் செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நான் ஸ்டாட்டிக்காக தான் இப்போ வச்சுருக்கிறதுனால நான் ஹோஸ்டிங் மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து ப்ராஜெக்ட் வந்து ஆல்ரெடி க்ரியேட் ஆகிருக்கா இல்லை எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட்டை செலக்ட் பண்ணுமான்னு கேட்கும். ஃபயர்பேஸில் ஆல்ரெடி நான் ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் யூஸ் ஆன் எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட்டுங்கிறத செலக்ட் பண்ணுறேன். ஸோ ப்ராஜெக்டோட நேம் இப்போ க்ரியேட் பண்ண ப்ராஜெக்டோட நேம் பார்த்திங்கன்னா என்னோடய சேனல் நேமு ஆண்ட்ராய்டு மணி டெக், அதை செலக்ட் பண்ணுறேன். ஸோ அடுத்ததாக வாட் யூ வாண்ட் டு யூஸ் பப்ளிக் டைரக்டரி அப்படின்னு கேட்குது. ஜஸ்ட்டு என்டர் பண்ணுங்கள். பப்ளிக்குங்கிற ஃபோல்டரே வந்து க்ரியேட் ஆகும். அதில் தான் வந்து பப்ளிக் டைரக்டரி ஆகும். வேறு எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்ததும் நான் வந்து சிங்கிள் பேஜ் ஆப் தான் பண்ண போகிறேன். ஸோ அதனால் அதை எஸ் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நம்மளுக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட டைரக்டரியில் என்னோடய டைரக்டரியில் பப்ளிக்னு ஒரு ஃபோல்டர் வந்திருக்கும். இதில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கிற வெப்சைட் டெம்ப்ளேட்டை ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ firebase.json ஒரு ஃபைல் க்ரியேட் ஆகிருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நோட் மாடியூலோட என்னென்ன லைப்ரரிஸ், ஃபயர்பேஸோட ஜேசன், அந்த ஹோஸ்டிங் ரிலேட்டடான திங்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இப்போ இந்த பப்ளிக்கில் இருக்கிற இண்டெக்ஸை நான் டெலிட் பண்ணிவிட்டு என்னோடய இண்டெக்ஸ் ஃபைல், அதாவது நான் லோக்கலில் வச்சுருக்கிற என்னோடய டெம்ப்ளேட்டை காப்பி பண்ணி இந்த பப்ளிக் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ கம்பல்சரி அந்த பப்ளிக்குங்கிற ஃபோல்டருக்குள்ளே இண்டெக்ஸுங்கிற HTML ஃபைல் இருக்கிறத பார்த்துங்க. இண்டெக்ஸ் ஃபைல் இல்லை அப்படின்னா உங்களை அந்த வெப் ப்ரௌசிங் பண்ணும்போது அது வெப்சைட் வந்து லோட் ஆகாது. ஸோ index.htmlங்கிறது ப்ளேஸ் ஆகிருக்குங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிங்க. ஓகே, இப்போ ப்ராஜெக்டை இனிஷியேட் பண்ணியாச்சு. அடுத்த ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா அப்படின்னா டெப்ளாய்மெண்ட்டு. ஸோ ஃபயர்பேஸ் டெப்ளாய்ட் அப்படின்னு என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா ஸோ சேம் ஃபோல்டரில் ஃபயர்பேஸ் டெப்ளாய் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ என்னோட அந்த லோக்கலில் வச்சுருக்கிற அந்த டெம்ப்ளேட் வெப்சைட் வந்து ஹோஸ்ட் ஆகிடும். ஸோ இங்கே கண்டினியூ அண்ட் கன்சோல்னு இருக்கும். கண்டினியூ கொடுத்துடலாம். இப்போ ஹோஸ்டிங் சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்னா இங்கே உங்களால் ஹோஸ்டிங் URL பார்க்க முடியும். இது ஃப்ரீ வெப் ஹோஸ்டிங் அப்படிங்கிறதுனால சப்டொமைன் வந்து உங்களுக்கு இங்கே ஃபயர்பேஸ் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு வரும். நீங்கள் கஸ்டம் டொமைன் கூட நீங்கள் பே பண்ணி இதை வாங்கிக்கலாம். ஸோ நாங்கள் வந்து ஃப்ரீ வெப்சைட்டுங்கிறனால ஃப்ரீ டொமைனையே நான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ டெப்ளாய்மெண்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஹோஸ்டிங் URLும் கொடுத்துருக்கு, ப்ராஜெக்டோட கன்சோல் URL. ஸோ கன்சோல் URLங்கிறது ஃபயர்பேஸோட கன்சோல் URL தான். ஸோ ரெண்டாவதாக இருக்கிறது ஹோஸ்டிங் URL. ஸோ அதை காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு ப்ரௌசரில் பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இப்போ அப்லோட் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து இப்போ ஹோஸ்டிங் ஆகிடுச்சு. ஸோ ஃபயர்பேஸ் கன்சோலில் ஹோஸ்டிங் போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா டொமைன் வந்து அப்லோட் ஆனதுக்கான ஸ்டேட்டஸ் இருக்கும். ஸோ அதோட ஹிஸ்ட்ரி நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதில் 2 URL இருக்கும். ஒன்று வந்து web.app, இன்னொன்று firebase-app.com. எதை கிளிக் பண்ணாலும் நம்மளோட அந்த ஹோஸ்டான வெப்சைட்டை பார்க்க முடியும்.